Find the simple interest on rupees 7,500 at 8% per annum per 1 year 6 months. So இதுல டேட்டா என்னெல்லாம் இருக்குன்னா find the simple interest. So first simple interest formula பார்த்தீங்கன்னா principal வந்து amount times rate of interest which is 8% இங்க multiplied by tன்றது time. எவ்வளவு பீரியடுக்கு டைம் பீரியடுக்கு டிவைடட் பை 100. ஸோ இதோட வேல்யூ எல்லாம் போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பட் அதுக்கு முன்னாடி டைம் பீரியட் வந்து நமக்கு 1 year 6 months அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இயர்ல கன்வெர்ட் பண்ணும், நமக்கு மந்த்ஸ்ல வேண்டாம். ஸோ 1 year 6 monthsன்றது பார்த்தீங்கன்னா 1.5 years 1.5 years. அதாவது ஒரு இயர்ஸ்ல 1 yearல 12 months இருக்கும். ஸோ நமக்கு 6 months இருக்கிறதுனால பாதி 1.5. 2 years இல்ல 1.5 years. அதே மாதிரி இந்த 1.5 எனக்கு வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிப்போம், டெசிமலா இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை டெசிமலா கன்வெர்ட் பண்றதுக்கு இங்க எத்தனை டிஜிட் இருக்கு இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் பார்க்கணும். இங்க ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, அதனால நம்ம கீழே ஒரு 0ல டிவைட் பண்றோம், அதாவது 10ல டிவைட் பண்றோம் அண்ட் 15 எழுதிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 times 3 is 15, 5 times 2 is 10, அதாவது 3/2. இப்போ நான் இதோட வேல்யூஸ் எல்லாம் ஜஸ்ட் இங்க போட போறேன், நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ P வந்து 7,500 multiplied by R வந்து 8%, 8 multiplied by T வந்து 3/2. அப்புறம் ஏற்கனவே ஒரு 100 இருக்கு, அதையும் நம்ம இங்க போட்டலாம். டைம் சிம்பிளிஃபை திஸ். ஸோ சிம்பிளிஃபை பண்றோம், 0 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 2 4s are 8. ஸோ 75 times 4 பார்த்தீங்கன்னா 300 multiplied by இந்த 3 which is equals 900 rupees. ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 900 rupees தான் ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.